மீஷோவில் கிச்சனுக்காக இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து 4 லேயர் இருக்கிற மாதிரி 2 பாக்ஸ் தான். ஒரு பாக்ஸ் வந்து 60 ருபீஸ் வரும். 2 பாக்ஸும் சேர்ந்து 120 ருபீஸ்க்கு நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதை நம்ம மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் மொத்தமாக 4 லேயர் இருக்கும் உள்ள. அதில் ஈச் ஒன்றுலேயுமே 4 ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வேணும்னா மசாலா ஐட்டம்ஸ் கொட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா இஞ்சி, மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் கூட இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லாவே இருக்குது. பாக்ஸும் நல்லா டைட்டாகவேவும் இருக்குது. பாக்ஸ்லேயே நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மீதி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொட்டி கவுண்டர் டாப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணும்போதே வந்து 4 ப்ராடக்ட்டுமே இருக்கும்ல, அதனால் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பாக்ஸும் சேர்ந்து 120 ருபீஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன் ப்ராடக்ட் வந்து 12 கண்ணாடி ஜார் வந்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் ரொம்ப சேஃபாகவே வந்திருந்தது. நல்லா ரேப் பண்ணி டேப்லாம் போட்டு ஒன்று மோதாத மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதனால் பேக்கேஜிங் வந்து எப்படி போட்டு கொண்டு வந்திருந்தாலுமே நமக்கு வந்து உடஞ்சிருக்காது, நல்லா சேஃபாக இருக்குது. இந்த 12 ஜார் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு கிராக்குமே இல்லை. நம்ம உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கைக்கு அடக்கமாக, ரொம்ப லோவான வெயிட்டும் கிடையாது, நல்லா மீடியமான ஓரளவுக்கு வெயிட்டில் இருக்குது. நான் வாங்கின காசுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தி தான். பாட்டிலோட கேப்புமே ரொம்ப டைட்டாக இருக்குது. லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பயப்படலாம் வேண்டாம், ரொம்பவே நல்லா டைட்டாக இருக்குது. பாருங்கள், இழுத்தால் கூட வராது. சைஸ் வந்து 10 சென்டிமீட்டரில் இருக்குது எல்லா பாட்டிலுமேவும். இந்த 12 கிளாஸ் ஜாருமே நான் வாங்கும்போது வந்து 350 ருபீஸில் இருந்தது. இதை நான் 274 ருபீஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ப்ரைஸ் வந்து 335 ருபீஸில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்னா 290 ருபீஸ் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நான் வந்து ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். மீஷோவில் வந்து சேல்ஸ் போடுவாங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் வாங்குங்க. அப்படி ஆஃபர் போடுற டைமிங் வந்து நம்ம வாங்கும்போது வந்து நமக்கு வந்து 30 ருபீஸ் 40 ருபீஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒரே ஒரு பாட்டில் மூடியில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் இருந்தது. இதுக்காண்டி ரிட்டர்ன்லாம் போடலை, இந்த ப்ராடக்டை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். கிச்சனில் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கிச்சன் செல்ஃபே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹூக் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தமாக 20 ஹூக் இருக்கும். 10 ஹூக் வந்து கட்டிங் போர்டு, நான்ஸ்டிக் தோசைக்கல் கூட மாட்டி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நல்லாவே வெயிட் நல்லா தாங்குது. இன்னொரு செட்டில் 10 ஹூக் இருக்குது. அது வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. ஃபோட்டோஸ் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கவே தேவையில்லை. இதையே நம்ம அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஃபோட்டோஸ் மாட்டிட்டு ஹேங் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாவே நிற்கிது. ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அப்புறமா ஹேங் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் டிஸ்பென்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஃபனல் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு பேக்கிங் கிட்டு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் 2 கேப்பு, அப்புறமா 6 ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற கண்ணாடி ஜார் கொடுத்துருக்குறாங்க. 2 500 ml ஆயில் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து 226 ருபீஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து 281 ருபீஸில் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் வந்து 250 ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு தான். 2 பக்கமுமே கேப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வந்து அதிகமாக கொட்டுற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைக்கேற்ற மாதிரி கொட்டுற மாதிரி இருக்குது. பாட்டிலோட சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. 6 பாட்டிலுமே 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, நல்லாவே ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க நீட்டாக. ஃபனல் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கொட்டிருன்னு நினச்சி நம்ம பயப்படலாம் வேணாம். ரொம்ப அழகாகவேவும் பாட்டிலில் வந்து செட் ஆகுது. இதில் தண்ணி ஊற்றி பார்த்தேன். ஊற்றி பார்க்கும்போது எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. 2 கேப் கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்லாவே டைட்டாக க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது.
இதனால் ஆயில் வந்து நம்ம ஊற்றிட்டு வைக்கும்போது வந்து சிந்திடுன்னு பயப்பட வேண்டாம். கீழே இருக்கிற அந்த ரப்பருமே ரொம்ப டைட்டாக இருக்குது. பாட்டிலில் நம்ம கேப்பை மாட்டும்போது வந்து ரப்பரை பிடிச்சிக்கிட்டு மாட்டுங்க. ஏன்னா மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரப்பர் தனியாக வந்துடும். அதனால் ரப்பரோடு சேர்த்தேவும் கையில் பிடிச்சி மாட்டுங்க. ஒரு 2 பேக்கிங் கிட் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம எண்ணெய் தடவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரஷ்ஷை. 2 500 ml ஆயில் பாட்டில் இருக்குது. ஒன்றில் ரீஃபைண்ட் ஆயிலும் இன்னொன்றில் நல்லெண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம். ஆயில் பாட்டிலை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். பாட்டிலே கூட நம்ம ஈஸியாகவும் வாஷ் பண்ணிடலாம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதில் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடை ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துகிட்டு அந்த லிக்யூடை குலுக்கி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக கழுவிட்டோம் அப்படின்னா பாட்டிலில் இருக்கிற பிசுபிசுப்பு வந்து இருக்காது. கீழே வந்து மண்டி மாதிரி இருக்குது அப்படின்னா உப்புக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டில் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா பாட்டில் ரொம்ப க்ளீன் ஆகிரும். எண்ணெய் ஊற்றிட்டு வைக்கும்போது எண்ணெய் கீழே வடிஞ்சிருமோ, பாட்டிலில் வந்து எண்ணெயாகிரும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பாட்டிலில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வைக்கும்போது வந்து அதில் இருக்கிற ஒரு கருப்பு கலர் டியூப் மாதிரி இருக்கும் நீளமாக. அது வழியாகவேவும் மீதி இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாமேவும் வடிஞ்சிரும். கேப் பிஞ்சு போச்சு அப்படின்னா மீஷோலே தனியாகவே கேப் மட்டும் கிடைக்கும். 2-3 கேப்லாம் சேர்ந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதோடைய ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ 24 பிளாஸ்டிக் கண்டெய்னர் செட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். 12 செட் இருக்கிற மாதிரி கண்டெய்னரும் இருந்தது. சரி, நம்மளோட யூஸ்க்கு வந்து 24 செட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி 24 செட் வாங்கியிருந்தேன். இதோட கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் வந்து 818 இருந்தது. நான் இதை பேமெண்ட் பண்ணி 668 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே டேமேஜ் இல்லாமல் க்ளீனாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால என்னென்ன பொருள் எது எதில் போட்டு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். பிளாஸ்டிக்னால இதிலேருந்து ஹெவியாக கெமிக்கல் ஸ்மெல் வந்து வருது. அதனால் சோப் போட்டு நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காமல் மெதுவாக இருக்கிற ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ங்க. ஏன்னா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழ ஆரம்பிச்சிடும். இந்த 24 கண்டெய்னர் இருந்தாலே போதும், உங்கள் கிச்சனுடைய செல்ஃப் ஃபுல்லாமே ரொம்ப நீட்டாக ஆகிரும். அதே மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் ஆகிரும். 1 kg பிடிக்கிற மாதிரி 6 கண்டெய்னரும், அப்புறம் 500 கிராம் பிடிக்கிற மாதிரி 6 கண்டெய்னரும், 250 கிராம் பிடிக்கிற மாதிரி 6 கண்டெய்னர், அப்புறம் அதை விட சிறுசாக 100 கிராம் பிடிக்கிற மாதிரி 6 கண்டெய்னரும் இருக்குது. அதில் எல்லா கண்டெய்னருக்குமே தனித்தனியாக ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க. ஸ்பூனுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கண்டெய்னர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ஓகேவான குவாலிட்டியாக தான் இருக்குது. லிட்டு உள்ள அந்த ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஏர் டைட்டாக அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏர் டைட் டைப் வந்து இல்லை. ஆனால் லிட்டு வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகுது, டைட்டாக தான் இருக்குது. 660 ருபீஸ்க்கு வந்து 24 கண்டெய்னர் வந்து ரொம்ப ஒர்த்தானது தான். ஏன்னா நம்ம ஷாப்பில் போய் ஒரு பெரிய கண்டெய்னர்னு சொல்லிட்டு கேட்கும்போதே வந்து அதிகமான ரேட் சொல்லுவாங்க. இங்கே 24 கண்டெய்னரே 660 ருபீஸில் தான் நமக்கு கிடைக்கிது. அதனால் ஏர் டைட்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சி வந்து வாங்கிட முடியாது. ஆனால் ஓகேவான ப்ராடக்ட் தான். ஏர் டைட் இல்லைனாலும் நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் அது ஓப்பன் ஆகாது. நம்மளாகவும் கலட்டினா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகுது. எல்லா ப்ராடக்ட்டையுமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. இதுலேயே ஸ்க்ராட்ச் இருக்குதா, எல்லாரோடைய லிட்டுமேவும் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா சில லிட்டு வந்து சில டைமிங்கில் வந்து க்ளோஸ் ஆகாது, அதுக்கு செட் ஆகாமல் கூட வந்துடும் நமக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா பேக்கேஜிங்லேயும் க்ராசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுட்டு கிச்சன் டூர் தனியாக போடுறேன். அதில் எல்லாத்தையுமே காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காட்டியிருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தாலே போதும் தான் கிச்சனுக்கு. ஏன்னா அதுவே உங்கள் கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாகவே காட்டும்.
1 kg பிடிக்கிற கண்டெய்னர் வந்து இப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதுன்னு டேப் வச்சு அளந்து காட்டுறேன். இது வந்து 16 சென்டிமீட்டர் வந்து இருக்குது 1 kg. ஐநூறு கிராம் கண்டெய்னர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 14 சென்டிமீட்டர் வந்து 500 கிராம் கண்டெய்னர் வந்து இருக்குது. அதே மாதிரி 250 கிராம் கண்டெய்னர் வந்து 12 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். 100 கிராம் கண்டெய்னர் 10 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிச்சன் செல்ஃபுக்காண்டி ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சன் செல்ஃபில் அப்படியே பாத்திரம்லாம் வைக்கும்போது ரொம்ப தூசி ஆகுது, அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து தண்ணி பட்டால் கிழிஞ்சு போயிடும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் எவ்வளோ ஹீட்டாக வச்சாலுமே இது ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தண்ணி கொட்டினாலும் ஈஸியாக கிழிஞ்சு போயிடாது. டஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் செல்ஃபில் ஒட்டிட்டு எவ்வளோ நாள் இந்த ஸ்டிக்கர் வந்து தாங்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ காட்டின எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.